வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பாலக்கீரை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன் 3 எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் தேங்காய். இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் பாலக்கீரை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இதை அரைச்சாச்சு. இதை ஓரமாக வச்சுக்கலாம். எப்படி தாளித்து இப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இல்லை கடுகு, பாசி, கடல் பாசி, மிளகு, கொஞ்சம் ஜீரகம், பட்டை, அது மட்டும் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இது கருவேப்பிலை போடல, ஏன்னா இது வந்து ஏற்கனவே க்ரீனிஷாக இருக்குன்றதுனால அது கருவேப்பிலை போல அது டேஸ்ட்டும் கொடுக்காது இந்த சாதத்துக்கு போட்டிங்கனாலும். இப்போ இதை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தகுந்தாப்புல எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இது 2 ஸ்பூன் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்ல எண்ணெய் அப்படி மேலே வரும், நல்லா வெந்து அது வரைக்கும் இது வேகட்டும், வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இறக்கினா சாதம் ரெடி. இப்போ இதை நல்லா நம்ம வேக வச்சாச்சு. இங்கே பாருங்க, தெரியுதா எண்ணெய் வந்து மேலே இருக்கு. இந்த மாதிரி நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம்.
அரிசியை விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அது வேகும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். இப்போ ரைஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டும் இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவு நான் செய்யறதுக்கு அரைக்கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து காமூடி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா கிரேவி வந்து நிறைய இருக்கணும், நிறைய இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கம்மியாக கிரேவி போட்டு செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கிரேவி கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் வந்து இது நல்லாயிருக்கும். ரெண்டாவது இதை அப்படியே தனியாக சாதம் செஞ்சு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா அதுவும் நல்லா இருக்காது. அதனால் இப்படி வேக வச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த கீரை இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட்டை சோம்பு கிராம்லாம் நிறைய போட்டுறாதீங்க. நார்மல் பிரியாணி மாதிரி இல்லை இது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டிலனா வாரத்துக்கு 3 தடவை எப்படியா இருந்தாலும் கீரை தான் செய்வோம் நாங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடும்போது தான் அது கீரைன்ற மாதிரி இருக்காது, நமக்கு நல்ல ஹெல்த்தி. அது சரி, இப்போ நம்ம உப்பு போட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இதை பாருங்க, இப்போ இது வெந்துருச்சு. வெந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா? இது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். உங்களுக்கு அந்த கீரை சாதம் மாதிரியே இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. நமக்கு இப்போது பாலக்கீரை பிரியாணி ரெடி. இதுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி இல்லை பொரியல் பண்ணி எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெயில் காலம்ன்றதுனால அது பண்ணல, ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். ரைத்தா வச்சு சாப்பிட்டாலும் நல்லது. வெயில் காலன்றதுனால நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு அவிவா எஸ்பைஸ் டிவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.